ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கஸ்டமர். ஆனா ஒரே ஃபேமிலில பல கஸ்டமர் கிடைப்பாங்க. என்னதான் சொல்லுங்க, வர வர விலைவாசி ஏறினதால வண்டிங்க சைஸே சுருங்கி போச்சு. என் ஹைட்டுக்கு எனக்கே தலையிடிக்குதா பாருங்களேன். ஆனா நம்ம வண்டியில அந்த பிரச்சனை கிடையாது. நீங்க காலை நீட்டி நல்லா தாராளமா படுத்துக்கலாம். என்னதான் வசதி இருந்தாலும் குறை சொல்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்களே. அதெல்லாம் மத்த வண்டியில. நம்ம வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் வாயே திறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பேச்சு மூச்சே இருக்காதே. நீங்க சொல்றத பார்த்தா அவர் எதுவும் தப்பா பேசின மாதிரி தெரியலையே. இவ்ளோ நேரம் வந்தால் வண்டி வண்டின்னு சொன்னது டிராவல்ஸ் காரோ கால் டாக்ஸியோ இல்ல. பாத்து மெதுவா திரும்ப. டேய் ஆப்பிரிக்கா சொல்லுங்க முதலாளி. வா. அடையார்ல போய் பாடி ஏத்திட்டு பெசங்களை திரும்பி இறக்கிடு. 4:30 மணி பவர் கட் ஆயிடும். அதுக்குள்ள முடிச்சிடு. டேய் சைனா இங்க வா. நேத்து சில்லுன்னு கிட்ட 4 பீர் வாங்கி ஐஸ் பாக்ஸ்ல வச்சேன். அந்த பாக்ஸை கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கானுங்க. போனத்துக்கு கீழே இருக்கும். 10 ரூபாய் எடுத்துட்டு வந்துரு. எவனா சாப்பிட்டு வந்தது குடிச்சிட போறடா. போ சீக்கிரம் போ. சரிம்மா, அதுவும் ஒரு தொழில் தானே. சம்பாதிக்கிறதோட சேர்த்து சர்வீஸும் பண்றாருன்னு நினைச்சுக்க. சலூன் கடைக்காரங்க கூட தான் கத்திய வச்சு